ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, வடிவேலுடைய வளர்ச்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு. வடிவேலுடைய அத்தியாயம்லாம் முடிந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இனி எந்த காலத்திலும் வடிவேலுவால் தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா வெற்றியை கொடுக்க முடியாது. அதுதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, வடிவேலுடைய காமெடி இன்றைக்கெல்லாம் அவுட்டேட்டட். என்ன இன்றைக்கி வந்து இத்தனை படத்தில் நடித்தார்ல, யாராவது ரசித்தாங்களா? அந்த படம் ஓடிச்சா? அந்த படத்தை கூட்டம் வந்துதா? வரலை. என்ன காரணம்னா, இன்றைய பார்வையாளனுக்கு 2K கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா வடிவேலுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிரிஞ்ச் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களை காமெடியனாக மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க, உங்களை நிஜத்திலும் நீங்கள் வந்து ஒரு அப்பாவியானவர் தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு காமெடியனுமே அப்படி ஒரு இமேஜ் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி விஷுவல் மீடியா வந்த பிறகு உங்களுடைய நிஜ முகம் வந்து மக்களுக்கு தெரியுது. நீங்கள் இவர் சினிமாவில் மட்டும்தான் காமெடியன், நிஜத்தில் இவர் வந்து பயங்கர டெரரான ஆள், பல பேரை காலி பண்ணியிருக்காரு, இவர் பயங்கரமானவர் அப்படிங்கிற அந்த உண்மை மக்களிடம் போகும்போது உங்களை வந்து காமெடியனாக ரசிக்க மாட்டாங்க. இது ஒரு உளவியல். வடிவேலை பற்றி மட்டும் இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன். வடிவேல் வந்து மற்றவங்களை வந்து காலி பண்ணியிருக்காங்க. எத்தனையோ தயாரிப்பாளர்கள் அவரால் அழிஞ்சு கடனாளி ஆகியிருக்காங்க, அதில் மாற்றமே இல்லை.